guys, welcome to Gasoline Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டம்ப்ளைன்ல கொடுத்தது அதாங்க. How to increase total traffic count. அதுக்கு வந்து 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா total trafficனா என்ன? What is mean by total traffic? Total trafficனா என்னன்னா நான் வச்சிருக்க $36 வந்து செல்லில இருந்து A to Z மீகோ வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸோட ட்ராஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணி வரது தான் டோட்டல் ட்ராஃபிக் கவுண்ட். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம செகண்ட் பாயிண்ட் நோக்கி. செகண்ட் பாயிண்ட்னா யூசேஜ் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ். நான் வச்சுருக்கேன் அது நாங்கள் A to Z வச்சுருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா நான் இப்போ வந்து யூஸ் பண்ணால் முட்டுப்பேன் சில ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஒரு 100 to 150 ட்ராஃபிக்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் ஜஸ்ட் பாட் வருவாங்க, இல்லாட்டி நியூ பிகினர்ஸ் அந்த மாதிரி ப்ளே ஆடுவோம். 100 150 ட்ராஃபிக்ஸை ஈஸியாக எடுக்க முடியும். அப்படி வச்சுருக்கேன். நான் 3 ரோ கிட்ட எம்டி வச்சுருக்கேன். அது ஃபில் பண்ணாலே ஒரு நிறைய ட்ராஃபிக்ஸ் 500 to 2000 ட்ராஃபிக்ஸ் என்னால் புஷ் பண்ணி ஒரு ட்ராஃபிக் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து தேர்டு பாயிண்ட், நோ ரேங்க் புஷ் ஆஃப் சிங்கிள் ப்ராடக்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா சில அக்கௌண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து 20 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் வந்து மோஸ்ட் ட்ராஃபிக்ஸ் வழியாக அரேஞ்ச் பண்ணும்போது செகண்ட் தேர்டு பேஸில் வந்து இருக்க ப்ராடக்ட்ஸ் லெவல் 16 15 17 இருக்கும். 400 ரேஞ்சில் ட்ராஃபிக்ஸ் இருக்கும். பட் அவங்க ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது இது வந்து 24 25 லெவலில் 600 to 700 லெவலில் ட்ராஃபிக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுருக்க நிறைய பிளேயர்ஸ் இல்லாட்டி நிறைய பிளேயர்ஸ் பொதுவாக நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு பிடிச்ச ப்ராலர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஏற்ற முடியாது. டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆக 600 ட்ராஃபிக்ஸ் ஒரு வேலை வச்சுருக்கோம். 600 ட்ராஃபிக்ஸ் இருக்கும்போது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாலும் 550 ஆயிரும். 550லேருந்து விட்டதை பிடிக்கும். திருப்பி 600 வந்துட்டு ஃபோனை வச்சிடலான்னு நினைப்போம். 550 போய் 500 வந்தோம். நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும். டோட்டல் ட்ராஃபிக் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. அட்லீஸ்ட் நினச்ச அந்த ப்ராலரை வச்சுருக்க கொஞ்சம் ட்ராஃபிக்ஸை கூட ஏற்ற முடியாது. அதனால் டோட்டல் ட்ராஃபிக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நோ ரேங்க் புஷ் ஆஃப் சிங்கிள் ப்ராலர். இப்போ நான் சொன்ன செகண்ட் அண்ட் தேர்டு பாயிண்ட்டை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணாலே ஃபோர்த்து பாயிண்ட் அக்கம்ப்ளிஷ் ஆகும். ஈக்குவல் ட்ராஃபிக்ஸ் ஆஃப் ஆல் ப்ராலர்ஸ். A to Z நான் அப்போ சொல்கிறது நாங்கள் A to Z வச்சுருக்க எல்லா ப்ராலர்ஸும் ஈக்குவல் ட்ராஃபிக்ஸ் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரு டீம் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இந்த வச்சுருக்க 20 ப்ராலர்ஸ் எப்படி வச்சுருப்பாங்க, பிகினர்ஸ் தான் மோஸ்ட் பார்ப்பாங்க. 20 ப்ராலர்ஸும் டீமாக எடுத்துக்கிட்டு இந்த பாட்டமில் இருக்க ப்ராலர்ஸ்க்கும் மேலே இருக்க ப்ராலர்ஸ்க்கும் அந்தளவு டிஃப்ரென்ஸ் விடக்கூடாது. எல்லாமே டீம் 5 ஸ்டார்டிங்னா எல்லோரும் 5 to 10 லெவலில் வச்சுக்கணும். 5 to 10 வச்சுக்கணும். பட் 5 to 10 வந்ததுக்கப்புறம் 10 to 15 15 to 20 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து இதெல்லாம் டோட்டல் ட்ராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவை ப்ராலர்ஸ். அதனால் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னா அன்லாக் மோர் ப்ராலர்ஸ் அன்லாக் பண்ணனா ஒரே வழி இல்லைங்க. மெயினான வழி வந்து ஸ்டார் ரோடு. இந்த ஸ்டார் 2-3 நம்ம சாய்ஸஸ் வழியாக எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான ப்ராலர்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். எந்த சாய்ஸில் பெஸ்ட் ப்ராலரோ அதை எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு தேவை க்ரோமேட்டிக்ஸை நல்லா கலெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லணும்னு நினச்சேன். இப்படி ஷார்ட்டாக சொல்கிறேன். டு நோ டு ப்ளே அண்ட் யூஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான். இதுக்கு என்ன அர்த்தம்னா டு நோ டு ப்ளேனா நம்மளுக்கு வந்து விளையாட தெரியணும். 2 லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்க ஜாய்ஸ்டிக் எப்படின்னு தெரியணும். ஏம் வைக்கிறது எப்படின்னு தெரியணும். சூப்பர் பவரை அமுக்க தெரியணும். நம்ம எந்த ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அது பவர்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் யூஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்னா அது இன்னும் அல்ட்ரா வெர்ஷன், கொஞ்சம் ப்ரோ வெர்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும். நம்ம வச்சுருக்க ப்ராடக்டோட கேஜெட்ஸ் மெயினாக ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் ஆகுது வந்து கேஜெட்ஸ் தாங்க. இந்த செல்லி வச்சுருக்கேன் 2 கேஜெட் இருக்காது. எது பெஸ்ட்டு? கீர், ஸ்டார் பவர், இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் மேப்புக்கு இப்போ கேஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அதிகமாக இருக்க மேப்பில் ஷார்ட் ரேஞ்ச் ப்ராலர்ஸ் எடுத்துன்னு போகணும். ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க இடத்துல லாங் ரேஞ்ச் ப்ராலர்ஸ் எடுத்துன்னு போகணும். அப்போ நம்ம போக ஈவெண்ட் என்ன, ஷோடோனா, நாக் அவுட்டா, ப்ரால் பால், ஜெம் கிராப் இந்த மாதிரி ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணி ஷோடோனான சிங்கிளாக டியோவா அதுவும் பார்க்கணும். இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான்னா நம்ம மேட்ச் டைம் நம்ம அட்வான்டேஜஸும் ஆப்போசிட் ப்ராலர் டிஸ்அட்வான்டேஜை வச்சு நம்ம மூவ்ஸை சிலது எடுக்கணும். அதெல்லாம் தான் பிளான்ஸ். ஸோ ஓகே ப்ராலர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய் ப்ராலர்ஸ்.